யாரு? என்ன வேணும்? அண்ணே, பிரசங்கத்துல சேர்ந்து நல்லவங்களா மாற வந்திருக்கோம். வாய்ப்பு இருக்கா? ஸ்டீஃபன் ராஜ், எனக்கு என்னமோ இந்த இடம் ரொம்ப அழகா தெரியுது. எனக்கு பயமா தான் இருக்கு தேவா. யாரும் உன்னை புடிச்சு முழுங்க போறது இல்ல, வெளியே வா. இந்த ஆத்ம சந்தோஷம்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாது. ஆண்டவரின் வார்த்தையோட கவசம். ஓ, இதான் ஃபாதர் சொன்ன புலியோ? அப்படி ஒண்ணு பெருசா தெரியலையே. பாக்குறதுக்கு லுக் இல்லனாலும் நான் பயங்கர புத்திசாலி. ஆனக்காடுல இருந்து ஃபாதர் எங்களை அனுப்பிச்சிருக்காரு. ஓ, சொல்லியிருந்தாரு. வாங்க வாங்க. நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, இவரு ரொம்ப பாவம். அப்ப ஆனக்காடுல இருந்து ஃபாதர் உங்களை அனுப்பிச்சிருக்காரு. ஆமா ஃபாதர். சரி, யார் இந்த தேவன்குமார்? நான் தான் ஃபாதர். காதல் தோல்வியால பயங்கரமான குடிபோதைக்கு அடிமை. சரி பண்ணிடுறேன். ஆனக்காட்டு ஃபாதர் இவரை பத்தி எதுவும் சொல்லவே இல்லையே. லெட்டரே எவ்வளவு எழுதி கொடுக்கிறாரு. அப்போ மத்தவங்க எல்லாம் தேவன்குமாரோட ஃப்ரெண்ட்ஸ், அப்படித்தானே? எங்களுக்கும் பக்தி இருக்கு. பக்தி இருக்குன்னு சொன்னா மட்டும் நம்ப முடியாது. ஃபாதருக்கு எப்படி தெரிஞ்சது? இங்க பாருங்க, இங்க சில விதிமுறைகள் இருக்கு. அத கட்டாயமா கடைபிடிச்சே ஆகணும். ரூல்ஸ் மீறவங்கள இங்கிருந்து வெளியில அனுப்புறீங்க, அப்படிதானே ஃபாதர்? அப்படியெல்லாம் கிடையாது. எங்க விதிமுறைகளை கடைபிடிக்கிற மாதிரி பண்ணுவோம். கடுமையான விரதங்கள் மூலமாவும் கடுமையான தியானங்கள் மூலமாவும் அதை நாங்க சாதிச்சு காட்டுவோம். கடுமையான தியானம்னா என்னன்னு புரிஞ்சுச்சா? இல்லையே. பட்டினி போட்டு சாவடிக்க போறாங்க. தேவன்குமாருக்கு ஏதோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேவன் இந்தா விதிமுறைகளும் பிரார்த்தனை நேரங்களும் ஒரே இதுல இருக்கு. அதை படிச்சு பார்த்துட்டு அதுபடி நடந்துக்கங்க. மிச்சம் இருக்கிறத வாலண்டியர் சொல்லுவாங்க. புரிஞ்சதுல? தியானத்தை ஆரம்பிக்கலாமா? பெட்டி படிக்கையெல்லாம் ரூம்ல வச்சுட்டு எல்லாரும் ஹாலுக்கு வந்துருங்க. கண்டிப்பா ஃபாதர். ஒரு நிமிஷம், இவ்வளவு பணிவு வேண்டாம். ரொம்ப ஓவரா தெரியுது. கொஞ்சம் குறைச்சுக்கங்க. அதான் ஃபாதர் மிருக்கப்போ சொல்றாரு. போடா. இது இருக்கு. இந்த சைடுல இருக்கிறது அந்த சைடுல இருக்கிறது தான் உங்க 4 பேரோட பெட். பேக் எல்லாம் இப்படி வச்சுட்டு நேரா பிரேயர் ஆளுக்கு வந்துருங்க. பிரேயர் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு. சீக்கிரம் வாங்க. ஐயோ, பிரேயருக்கு லேட் ஆயிடுச்சாமா. இது அப்படியே ரயில் மாதிரியே இருக்கு. அட, நீயே ஃபீல் பண்ணி ஆடியா. இந்த அப்பர் பெர்த் எனக்கு வேண்டாம். நீ தூக்கத்துல ஒண்ணுக்கு போறவன். நீ மேல படுத்தனா கீழே படுக்கிறவனுக்கு டேஞ்சர். வேண்டாம். இப்போ இது என்ன பண்றது? இத பேக்ல வைக்காத. வாலண்டியர் செக் பண்ணும்போது மாட்டிக்க போறோம். இது இடுப்புல வச்சுக்க. ஆனா இருக்கிறது வெளியே தெரியக்கூடாது. ஓகே? நல்ல வேளை இன்னைக்கு அண்டர்வயர் போட்டு வந்தேன். இத வைக்கிறதுக்கு வசதியா இருக்கு. ஹalleluya 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 praise the lord praise the lord இயேசுவுக்கே ஸ்தோத்திரம் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். 2 ரவுண்ட் போட்டு வந்தா இயேசுவுக்கே ஸ்தோத்திரம் ஹalleluya. இன்னைக்கு இந்த தியானம் இப்ப ஆரம்பிக்க போகுது. பிசாச மனசுல இருந்தும் உடம்புல இருந்தும் தூக்கி எறியக்கூடிய நேரம் வந்துருச்சு. போதை ஒரு பிசாசு. மதுவும் போத மருந்துகளும் மற்ற புகையிலை வஸ்துகளும் அந்த பிசாசோட பிள்ளைகள். சன்ஸ் ஆஃப் டெவில்ஸ். அப்படின்னா பிசாசோட மனைவி யாரு? எம்ஜிஎம் கோல்ட். பிசாசுவோட வாரிசுகிட்ட இருந்து கர்த்தர் உங்களை முழுமையா விடுவிக்க முடிவு பண்ணிட்டாரு. ஹalleluya ஹalleluya. கடவுள் எனக்கு காட்டுறாரு. இங்க நிறைய பேரோட கையில பிசாசுகளோட வாரிசான சிகரெட்டும் மதுவும் இருக்கு. அதை இப்பவே இந்த கூடக்குள்ள கொண்டு வந்து போடுங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த துஷ்ட சக்திகளை யோசிக்காம கொண்டு வந்து போடுங்க. இல்லனா நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. இன்னும் ஏன் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் கொண்டு வந்து போடுங்க. எல்லார்கிட்டயும் இருக்கா? வாங்க வாங்க, வந்து இதுல கொண்டு வந்து போடுங்க. எல்லாத்தையுமே போட்டுருங்க. தயங்காம கொண்டு வந்து போடுங்க. உன்னை கொன்னுடுவேன். 5 நாளைக்கு அதை வச்சுதான் ஓட்டணும். இன்னும் இருக்காங்க 2 பேர் இருக்காங்க. இன்னும் 2 பேர்கிட்ட இருக்கு. அத அவங்க தன்னோட இடுப்புல அந்த பிசாசோட வாரிசுகளை வச்சிருக்கிறதா கர்த்தர் என்கிட்ட காட்டுறாரு. நம்ம வச்சிருக்கிறது ஃபாதருக்கு எப்படி தெரியும்? ஐயோ, அவங்க யாருன்னு எனக்கு காட்டுறாரு. சீக்கிரம் வந்து போட்டுருங்க. ஸ்பீக்கர் வாய் வச்சுக்கிட்டு அமைதியா அறிவு கட்டவனே. கர்த்தர் அந்த 2 பேர் யாருன்னு எனக்கு காட்டிட்டாரு. நானா அங்க வந்து உங்களை பிடிக்கிறதுக்குள்ள நீங்களா அதை கொண்டு வந்து இங்க போட்டுருங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. எழுந்துருங்க, தயங்காதீங்க. என்னடா 5-6 பேர் இருக்காங்க? ஃபாதர் புத்திசாலிதான். எந்திரிச்சு நின்ன எல்லாரும் இப்படி கொஞ்சம் வர்றீங்களா?
வாங்க வாங்க, தயங்க வேண்டாம். வாங்க வாங்க, இதுல இது போடுங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணுவாரு? கொண்டு போய் அல்வா கிண்ட போறாரு. சாப்பிடுறியா? எனக்கு அல்வாவா கொடுத்தா கூட ஓகே. ஷோ, குடிச்சு குடிச்சு ஏற்கனவே நெளிஞ்சு போயிருக்கீங்க. இன்னுமா நிறுத்தல? வேணும்னா திருப்பி ஓ. நிறுத்துவேன். வாங்க வாங்க, இந்த ஆளுக்கு வேற ஆக்கிட்ட வேலையே வச்சதெல்லாம் இல்ல. கொஞ்சம் வார போடுங்க. வாரம் என்ன புடிங்கிடலாம். மாட்டி விடாம பேசாம போட்டு வர வழியை சீக்கிரம் 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 ஆகட்டும். என்னையா பேனா? பெண்ணுக்குள்ள இருக்கிறது இங்க் இல்ல ஃபாதர், ஆல்கஹால் ஒரு 90 இருக்கு. ஓ ஜீசஸ், அத போட்டுட்டு போயா. அப்பால போ சாத்தானே. ஆ, ரொம்ப வருஷம் கழிச்சு பெக்கியே அடிக்காம சாப்பிட போறேன். ம். இதெல்லாம் கடவுளோட சோதனைகள் தான். அப்ப இன்னைக்கு வயிறு வலிக்குமா? ம். முதல் தடவையா நம்ம எல்லாரும் டைமுக்கு சாப்பிட போறோம். நான் சரக்கு அடிக்காதனால எனக்கு நல்லா பசிக்குது. அது பேராசடா. புரிஞ்சு. அவ்வளவு சீக்கிரம் சரக்க மறக்க முடியுமா? என்னது? என்ன ஸ்பெஷலா இருக்கும்? போதும். சிக்கன் பீஃப்லாம் இல்லையா? லெக் பீஸ் தரட்டுமாப்பா? பரவாயில்ல. இந்தா. இது என்ன காளா? காய். ஆமா, இந்த முருங்கைக்காய சிக்கன் காலா நினைச்சு கடிச்சு ருசிச்சு சாப்பிடு. புரியுதா? போ. நாம இங்க இருந்து போறதுக்குள்ள இந்த ஆள் காலை உடச்சி ஆகணும். எனக்கு சிக்கன் கால் வேண்டாம். நல்லது. இங்க பாருங்கண்ணே, ஆ? ஒரு பெக்கைக்கு ஏதாவது வழி இருக்கா? இருந்த எல்லாத்தையும் தான் உள்ள போட்டாச்சே. ம். இப்போதைக்கு இந்த மூலிகை தண்ணிய விஸ்கியா நினைச்சு அடிப்போம். குடி. எதுவா இருந்தா என்ன, குடிப்போம். இங்கதானே அந்த சியர் சத்தம் வந்தது. ஃபாதர், சவுண்ட் மட்டும் தான், குடிச்சது வெறும் தண்ணி. ஏய், இங்க அந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அது சாத்தான் புத்தகத்துல இருக்கிற வார்த்தை. ஃபாதர், சாத்தானோட புத்தகமும் இல்ல, டிக்ஷனரியும் இல்ல. எங்களுக்கு இந்த பழக்கம் பழகிட்டதுனால ஒரு மன சாந்திக்காக இந்த வார்த்தையை சொல்ல வேண்டியதா போச்சு. தப்புனா மன்னிச்சுக்கோங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஒரு வாட்டி சொன்னாலும், ஒரு சியர் சவுண்ட் கேட்டாலும் எல்லா பாவிங்களும் எழுந்திருச்சிருவாங்க. அவங்கள எழுப்பாத. அப்புறம் ஆண்டவர் பச்சை தண்ணிய ஒயினா மாத்தினாரு, மூலிகை தண்ணியா இல்ல. என்ன கொடுமையான தியானங்களை பயன்படுத்த வைக்காத. ஐயோ, வயிற கலக்குதே. இங்க ஆளு இருக்காங்க. அடடா. அடுத்தது என்னோட டர்னு. உன்னோடதா? ஆமா. வச்சுக்கோ. யாருக்கு வேணும்? ஹலோ, உள்ள யாருங்க? எவ்வளவு நேரம்? நீ போய் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. குளிச்சிட்டு இருக்கேன். குளிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? இல்ல கடைசி குளியல். கிளம்பு. ஓ, நீ புக் பண்ணி வச்சிருந்தியா? ரொம்ப நல்லதுப்பா. சீக்கிரம் போ, ஏன் ஆரம்பிச்சிருவாங்க. என்ன நேரம் பார்த்து போறதுக்கு இது என்ன ஒயின் ஷாப்பா? அப்படிலாம் இல்லப்பா. நான் ஏய், எங்க போற? என்ன மன்னிச்சிருங்க. ஆ. கர்த்தர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஆமா. பொறுமையா இருக்கவங்க தெய்வத்துக்கு சமம். மத்தத நாளைக்கு பார்க்கலாம். டேய், நான் தானே முதல்ல வந்தேன். டேய் இருடா, கடவுளுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். இதுக்காக வா. முதல்ல கிளம்பு. ஆ, ஆ, ஆ. டேய் மச்சான், டேய் எருமை, கால் அடி தூங்கிக்கிட்டு. இதையா போட போற? போய் குளிடா. சூப்பு தேவா. சோப்பு கீப்புன்னு